கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கும் ஆர்கானிக்காக நம்ம யூஸ் பண்ணுற உரத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கெமிக்கல் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டான க்ரோத் இருக்கும். டக்கு டக்குன்னு செடிங்க வளரும். எப்போல்லாம் செடி சோறுதோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணால் வளரும். ஆனால் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும், ஆனால் ஸ்டடியாக வளரும். மண்ணுன்னு பார்க்கும்போது மண் ஹார்டாகிடும் கெமிக்கல் யூஸ் பண்ணால், அதுவே சாஃப்டாகிடும் இயற்கை உரம் யூஸ் பண்ணும்போது. மண்புழு நம்ம சொல்லவே தேவையில்ல. கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக மண்புழு எல்லாமே செத்து போயிடும். ஆனால் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது மண்புழு நம்ம நிலத்தை தேடி வரும். பூச்சியை பொறுத்த வரைக்கும் பூச்சி கெமிக்கலில் கண்டிப்பாக வரும். ஆர்கானிக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதே போல் தான். ஸ்டார்டிங்கில் ஆர்கானிக் கொஞ்சம் அதிக செலவு இருக்கும், போக போக செலவு கம்மியாயிடும். ஆனால் கெமிக்கல் நம்ம கண்டினியூஸாக செலவு பண்ணினே இருக்கணும், எந்த குறையும் இருக்காது. விளைச்சலை பொறுத்த வரைக்கும் டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் தான் நிறைய விளைச்சல் தருது. ஆனால் பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கில் கண்டிப்பாக நிறைய விளைச்சல் எடுக்க முடியும்.